அட்டாச்மெண்ட் வித்தவுட் கம்பேட்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு எலி தன் காலை ஒரு தவளையோடு கட்டி கொண்டதாம். எதனால் அப்படின்னா, எலியும் தவளையும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பிரியக்கூடாது, இணை பிரியா நண்பர்களாக இருக்க வேண்டும், எங்கே போனாலும் எதை செய்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இணைந்தே செயலாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த செயலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படியாக ஜாலியாக பல இடங்களுக்கு அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ஒரு முறை தவளை ஒரு கிணற்றுக்குள் குதிக்கிறது. கிணற்றுக்குள் குதித்து அது உள்ளே நீந்திக் கொண்டே போகிறது. எலியினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தவளையால் நீருக்குள் நீந்த முடியும், ஆனால் எலியால் நீண்ட நேரம் மூச்சை அடக்கிக் கொண்டு உள்ளே நீந்த முடியாது. ஆனால் என்ன செய்வது? இரண்டும் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எலியானது மூச்சு திணறி இறந்து போகிறது. இறந்து அது மேலே மிதக்கின்ற போது அங்கு பறந்து வந்த கழுகு ஒன்று அந்த எலியை தூக்கிக் கொள்ளுகிறது. அந்த எலியை தூக்கிட்டு அது போகும்போது என்ன ஆகும்? தவளையும் அதோடு சேர்ந்து போகும். தவளையும் அதோடு சென்றதில் இரண்டுமாக இறந்து போய்விட்டது. இந்த இடத்தில் நாம் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள், அந்த முரண்பாடுகள் ஒன்றோடு ஒன்று பிரிப்பனவாக, விலக்குவதாக, அல்லது ஒருவர் மீது மற்றவர் பழி சுமத்துவதாக, அல்லது ஒருவர் மற்றவரை பாதிப்பதாக அது இருக்கக்கூடாது. எவரையும் பாதிப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய கருத்துக்களோ முரண்பாடுகளோ இருக்கக்கூடாது. அது ஒரு அன்பின் கட்டளையாக இருக்க வேண்டும்